வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இந்த மாதிரி பட்டன் மஷ்ரூம் எடுத்து பொடியாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீர்லேயும் ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கேப்சிகம் அண்ட் டொமேட்டோலாம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ பேன் ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம். இது மேலே இந்த பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். அதை போட்டு வதக்கிப்போம். இது நல்லா வதங்கினதும் நம்ம மற்ற தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குறோம். இதில் ஓரளவு நல்லா வதங்கினதும் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணுறோம். ட்ரையாகவும் பண்ணலாம், கிரேவி மாதிரியும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன். இதுக்கு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், அண்ட் தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கூட தனியா பவுடர், அண்ட் ஜீரக பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அந்த ஜீரக பொடி எல்லாம், மிளகு பொடிச்சு வச்சுருக்கோம், அதை கடைசியாக போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ மேஷ் ஆகிறதுக்குள்ள அந்த பச்சை வாசனையெல்லாம், அந்த பொடி பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அது நல்லா வதக்கும். அதை ஓரளவு நல்லா வதங்கிட்டு இப்போ பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இப்போ நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கிறோம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ஈஸியாக வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கேப்சிகமையும் கலந்துக்கிறோம். கேப்சிகம், மஷ்ரூம் ரெண்டுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த மஷ்ரூம் போட்டோம்னா எந்த ஒரு சாப்பாடும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த சமையல். அதனால நான் மஷ்ரூமோட நான் கலந்துருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கு கடைசியாக அந்த கசூரி மேத்தி 2 இலையை பதப்படுத்தி வச்சுருக்காங்க, அதை வாஷ் பண்ணி கடைசியாக போட்டு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. வேணால் நீங்கள் ட்ரையாக கூட நீங்கள் இதை செய்யலாம், லைட்டாக பண்ணிவிட்டு. இப்போ கொஞ்சம் அந்த பெப்பர் நச்சுக்கினது போட்டுருக்கேன். இந்த கசூரி மேத்தி வாஷ் பண்ணிவிட்டு அதை போடுவோம். கொஞ்சம் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் பார்த்தா பட்டர் போட்டால் கொஞ்சம் அந்த வெஜிடபிள் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுட்டு போடுறோம். ஆயிடுச்சு. இது மேலே நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். அது ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை. இப்போ மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில்
இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது உருகிடும் பட்டர் போட்டு வீட்டில். இது ரைஸ் சப்பாத்தி எதோடு வேணாலும் மேட்ச் ஆகும். மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் ரொம்ப